மகேஷ், கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து விஜயகாந்திற்கு தற்போது என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் மருத்துவமனை தரப்புல கொடுக்கப்பட்டு வருகிறது? மியாட் மருத்துவமனை தரப்புல அறிக்கை அப்படின்றது எப்போ கொடுக்க இருக்காங்க? அவரை பார்க்கறதுக்கு யாரையாச்சும் அனுமதிக்கிறாங்களா? அவருக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு உடல்நிலை கோளாறு காரணமாக அமெரிக்கா அதே போல இந்தியாவில் பல்வேறு மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு அவரை ஒரு வீட்டில் வைத்து முறையாக அவரை கவனித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாகவே அவர் உடல்நலமானது குன்றி சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதன் காரணமாக மருத்துவமனையை பொறுத்தவரையும் நேற்று முன்தினம் அவரை இங்க கூட்டிட்டு வந்து சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. அப்படி அனுமதிக்கும் போது அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதுதான் முதற்கட்டமாக மருத்துவர்கள் பரிசோதித்தனர். அதன் பிறகாக அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தேமுதிகவினுடைய கட்சி சார்பில் லெட்டர் பேர்ல அறிவிச்சிருக்காங்க. அதுல அவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதே போல வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கிறாங்க. பொதுவாக கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தனி அறையில மருத்துவர்களோடு ஒரு ஒத்துழைப்போடு சிகிச்சையானது அளிக்கப்படும். 24 மணி நேரமும் அவருடைய உடல்நிலையை கண்காணித்து அவருக்கு நேரத்துக்கு நேர மருந்துகள் அதே போல இன்சுலின்கள் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் பொதுவாகவே கொரோனா நோயாளிகளுக்கு இருக்கும். மேலும் அவருக்கு ஏற்கனவே உடல்நலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாக அதற்கேற்ப சிகிச்சையானதும் சிறப்பு கவனத்தோடு மருத்துவர்கள் அளிக்கப்பட்டு வருவதால் முதற்கட்டமாக நமக்கு தகவல் வெளியாகிறது. சில மணி நேரத்தில் அவருடைய உடல்நிலை குறித்து விரிவான ஒரு அறிக்கையும் வரும் என மருத்துவ வட்டாரத்திலிருந்து தகவலாக கிடைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.